வந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்துல நடிச்சாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியா 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவரு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் நிறைய பேசியிருக்கோம், நிறைய லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கத்துக்கலாம்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கத்துக்கிறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினைச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸா இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தாரு. நாங்க வந்து ஷூட் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்க ஆன் செட்ல வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்றதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரல. ஏன்னா நாங்க பேப்பர்ல எழுதுனது வேற, படத்துல வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்க அதை நம்ம என்ன டயலாக் வேணா டெவலப் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தா அதுக்கும் அவரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்க தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸ்ல சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்க கட்டே சொல்ல, நாங்க பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்க நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னொரு ஸ்டைல்ல காமிச்சது நீங்க தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்க என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியா இருந்தா மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்க ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்க ஹாப்பியா வச்சுட்டு நீங்க பண்ண முடியும்னு உங்க 2 பேர்கிட்ட இருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்துல நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்காரு, அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு, தார்னிகா புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல தான் இந்த படம் நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலா நான் இன்னொருத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தாங்க எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்ல கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஃபுல்லா இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலா காமிச்சிருக்காரு. இதை நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே இந்த க்ரூல இருக்க எல்லாருமே எங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க சந்தோஷமா படத்தை பார்த்துட்டு ஹாப்பியா வெளியே வருவீங்கன்னு நினைச்சு. ஸோ நீங்க ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நிறைய ஆசைகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படத்துலையும் கூட
இசைஞானி அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி. அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டீங்க, இவருடைய இசையிலும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்குங்க. அதை பத்தி ஏதாவது மியூசிக் பத்தி? நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சிருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவாரு. ஸோ அவர் அந்த படத்துலயும் எனக்காக பாடி இருந்தாரு. அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால என்ன தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இதுல பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பத்தி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொட்ரான் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல்ல பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாம் அது தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட செட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாம ஹேசல் ஃப்ரீயா ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுவர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராம ஒரு டென்ஷன் இல்லாம போறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். அண்ட் பிரதர், எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு இடத்துல பாக்குறப்ப அப்பாவே நீங்க ரிசம்பிள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டயலாக் அப்பாவோட ஏதாவது பேச முடியுமா? நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம்லயே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை. உங்களை கொம்பு சீவி விட்ட மொமெண்ட் ஏதாவது பாசிட்டிவ்லி பொன்ராம் சார் சொன்ன மாதிரி? எனக்கு இந்த படமே தானே, என்னால இதை பண்ண முடியும். பொன்ராம் சார் தானே கொம்பு சீவி விட்டாரு. நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும். அண்ட் தமிழகமே கொண்டாடக்கூடிய அந்த கதாநாயகனா நீங்களும் உருவாவீங்கன்னு எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்த்து நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.